A into B union C is equal to B union C வந்து first, B வந்து 2, 3, 4 union C வந்து 3, 5. இப்போ யூனியன் பண்ணா 2, 3, 4, 5 வரும். A into B union C equal to A வந்து 0, 1 into B union C வந்து 2, 3, 4, 5 equal to என்ன வரும்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. Next A into B union A into C. First A into B பார்க்கலாம். A வந்து 0, 1 into B வந்து 2, 3, 4. இப்போ into பண்ணனா 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. Next A into C equal to A வந்து 0, 1, C வந்து 3, 5. இப்போ என்ன வரும்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. Next A into B union A into C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறோம். யூனியனா 0, 3 வரும். 0, 2, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 0, 5, 1, 3 இங்கே ஆல்ரெடி போட்டுட்டோம். 1, 5யும் இங்கே போடணும். ஸோ இப்போ வந்து therefore A into B union C equal to A into B union A into C. Hence proved. இப்போ third subdivision பார்க்கலாம். 6th oneல A is equal to நான் 0, 1, B is equal to 2, 3, 4, C is equal to 3, 5. நான் வந்து ப்ரீவியஸ் சம்மில் எடுத்துக்கிட்ட வேல்யூஸோடு அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு A யூனியன் B இன்ட்டு C பண்ணோம். A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூஸ் தெரியும் 0, 1 யூனியன் பியோடது 2, 3, 4. இப்போ இதுக்கு யூனியன் எழுதணும். அப்போ 0, 1, 2, 3, 4 வரும். A யூனியன் B இன்ட்டு C. ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்கணும். 0, 1, 2, 3, 4 இன்ட்டு C வந்து 3, 5. இப்போ இதை இன்ட்டு பண்ணோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. Next A into C union B into C. First A into C பார்க்கலாம். A வந்து 0, 1 into C வந்து 3, 5. இப்போ வந்து போடுவோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5.
next B into C. B வந்து 2, 3, 4 into C வந்து 3, 5. அப்போ என்ன வரும்னா இன்ட்டு பண்ணோம் 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இப்போ வந்து நெக்ஸ்ட் யூனியன் பண்ண போறோம். A into C யூனியன் B into C. இதோட வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கணும் யூனியன் பண்ணி 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ரிப்பீட்டடாக எடுத்துக்க கூடாது. 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இங்க A into A union B into C யும் A into C union B into C இது ரெண்டுமே ஈக்குவல் தான் வேல்யூஸ். ஸோ வந்து therefore A union B into C equal to A into C union B into C. A into B union C is equal to B union C வந்து first B வந்து 2, 3, 4 union C வந்து 3, 5. இப்போ யூனியன் பண்ணா 2, 3, 4, 5 வரும். A into B union C equal to A வந்து 0, 1 into B union C வந்து 2, 3, 4, 5 equal to என்ன வரும்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. Next A into B union A into C. First A into B பார்க்கலாம். A வந்து 0, 1 into B வந்து 2, 3, 4. இப்போ இன்ட்டு பண்ணனா 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. Next A into C equal to A வந்து 0, 1 C வந்து 3, 5. இப்போ என்ன வரும்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. Next A into B union A into C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறோம். யூனியனா 0, 3 வரும். 0, 2, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 0, 5, 1, 3 இங்கே ஆல்ரெடி போட்டுட்டோம். 1, 5யும் இங்கே போடணும். ஸோ இப்போ வந்து therefore A into B union C equal to A into B union A into C. Hence proved.